السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நபித்துவத்திற்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகள், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு தாவாவினுடைய தொடக்கத்தை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அழைப்பு பணி முதலில் ரகசியமாக 3 ஆண்டுகள் கடந்தன என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை தொடர்ச்சியாக அருளிக்கொண்டே இருந்தான். முதலில் அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கின்ற அந்த வசனத்தில் தொடங்கி, பிறகு யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த வசனத்தை தொடர்ந்து இறுதியாக அல்லாஹ் சொன்னான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை அருளினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது சரியான நேரமாக அமைந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு. முதல் பகிரங்க அழைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் குடும்பத்தார் அவர்களுக்கு அழைக்கிறார்கள். ஹாஷிம் குடும்பத்தாரை அழைத்து கிட்டத்தட்ட 45 நபர்கள், இந்த 45 நபர்களுக்கு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச ஆரம்பிக்கும் முன்னே அபூ லஹப் என்ன செய்கிறான் என்றால், முந்திக்கொண்டு சொல்கிறான், முஹம்மதே, நீ மதம் மாறியவர், உன்னுடைய பேச்சை எங்கே பேசாதே, உன்னை ஏற்றுக்கொண்டவருடைய கூட்டம் மிக குறைவு, உன்னை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ ரொம்ப குறைவு, உன்னை தண்டிப்பதற்கு நானே உரிமை மிக்கவன், அதனால இதை நீ விட்டுவிடவில்லை என்றால் நான் அரபு மக்களை ஒன்று கூட்டி உன்னை தாக்க நேரிடும் என்று ஒரு மிரட்டல் விடுகிறார் அபூ லஹப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் அங்கே இருந்து கிளம்பி சென்று விடுகிறார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்த முதல் அழைப்பு குடும்பத்தார்களுக்கு, ஹாஷிம் குடும்பத்தார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக அழைப்பு விடுத்தார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறை மக்களை சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், அவனிடமே நான் உதவி தேடுகிறேன், அவனையே நான் போற்றி புகழ்கிறேன், அவனிடத்திலே நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள், நீங்கள் எப்படி உறங்குகிறீர்களோ அப்படியே நீங்கள் மரணிப்பீர்கள், காலை பொழுதில் நீங்கள் எப்படி விடியலை பார்க்கிறீர்களோ அதே போன்று நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நாளை மறுமையில் உங்களுடைய செயல்களை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், அதை கொண்டு ஒருவர் நிரந்தர சொர்க்கமா அல்லது நிரந்தர நரகமா என்கின்ற முடிவு தரப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக அக்குடும்பத்தாரை அழைத்து சொல்கிறார்கள். மூன்றாவது முறையாக இதை சொன்னவுடன் அபூ தாலிப் சொல்கிறார், என்னுடைய அன்பு மகனே, நீங்க சொல்றதுலாம் சரிதான், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான், உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்த குடும்பத்தார்களுக்கு மத்தியிலேயே நானே முதலாவதாக இருப்பேன், நானே முதலாக ஏற்றுப்பேன், உங்களுக்கு உறுதியாக அனுப்பேன், ஆனா என்னுடைய மனம் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனம் இல்லை, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், ஆனா ஏற்றுக்க எனக்கு மனம் இல்லை அப்படின்னு அபூ தாலிப் சொல்லிடுறாரு. இருந்தாலும் அபூ தாலிப் சொன்னார், நீங்கள் செய்கின்ற தாவாவை செய்து கொண்டே இருங்கள், இவர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து உங்களை நான் பாதுகாப்பேன் என்று அபூ தாலிப் ஒரு வாக்களிக்கிறார். இப்படி 2 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அபூ லஹப் பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னான், அபூ தாலிபே, நீங்க ஆரம்பத்திலே கண்டிச்சிருங்க, நீங்க ஆரம்பத்திலே
கண்டிக்கல அப்படின்னா நாங்க கண்டிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அபூ லஹப் அப்பயும் ஒரு மிரட்டல் வருகிறார். அப்ப அபூ தாலிப் தெளிவா சொல்லிட்டாரு, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ, நாங்கள் அவரை பாதுகாப்போம் அப்படின்ற உறுதியா இருந்தாங்க. இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவில், பகிரங்க தாவாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை தாண்டி எல்லோருக்குமான அழைப்பை சஃபா மலையின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி என்று அழைக்கிறார்கள். யா அப்துத்தார், அப்துத்தார் குடும்பத்தாரே, அப்து மனாஃபின் குடும்பத்தாரே, அப்து ஷம்ஸின் குடும்பத்தாரே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். எல்லோரும் அந்த சஃபா மலைக்கு முன்னால் அங்கே படை திரண்டு நிற்கும் பொழுது பேச ஆரம்பிக்கிறார்கள். மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்கு நிற்கிறது என்றால் நீங்கள் இதை நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் பொய் பேசியவராக பார்த்ததில்லை, சாதிக்குல் அமீன், நீங்கள் நிச்சயமாக நம்புவோம். ரசூலுல்லாஹ் ஒரு வாக்குறுதியை முதல்ல வாங்கிடுறாங்க. நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்குறுதியாக வாங்கிவிட்டு பிறகு சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் அவனுக்கு நீங்கள் இணை கற்பித்து இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்தால் அதே நிலையில் நாளை மறுமையில் ஒரு மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் சந்திக்க நேரும். ஆகவே கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையின் மீது நின்று கொண்டு அந்த அழைப்பை பகிரங்கப்படுத்துகிறார்கள். எல்லோரும் அமைதியா கேட்டுட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் என்ன பண்ணா, ஏற்கனவே இவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே சந்தோஷத்தில் ஒரு அடிமையை விடுதலை செய்தது. அதே போல சச்சாவும் கூட அவனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் குதித்தெழுந்தான். சொன்னான், மண்ணை அள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் வீசி சொன்னான், தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே நீ உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை நீ ஒன்று கூட்டினாயா? அவன் எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ நல்லா கவனிக்கணுங்க. சொந்த சச்சா மண்ணை அள்ளி வீசி இப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த நபியை யார் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த இறைவன் அமைதியாக இருக்கவில்லை. அடுத்த கட்ட வசனம் இருக்கிறான். அவன் கூறிய அதே வார்த்தையை கொண்டு, தப்பத் யதா அபீ லஹபி வதர், அபூ லஹபே உன்னுடைய இரு கரமும் நீயும் நாசமாகும். அதோடு அல்லாஹ் முடிக்கல, மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், நீ சம்பாதித்த செல்வம் அதுவும் நாசமாகட்டும், விறகு சுமக்கக்கூடிய உன்னுடைய மனைவி அவளும் நாசமாகட்டும். அவன் சபித்தது ஒரு நபரை, ஆனால் அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறியாமல் சபித்ததின் காரணம் அல்லாஹ் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சபித்து வசனம் இருக்கிறான். அந்த வசனத்தை குர்ஆனில் இறக்கி மறுமை நாள் வரை வரும் எல்லோரும் அந்த வசனத்தை ஓதும் பொழுது அவன் மீது ஒரு சாபம் உண்டாகி கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்கிறார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய காலம் வருகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹஜ் அந்த நேரத்துல செய்யப்பட்டு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இருந்த முறை அப்போது இல்லை என்று. அப்ப ஹஜ் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய கவலை குறைஷிகளுக்கு வந்துச்சு. மக்கள் நாலாபுறத்திலிருந்தும் காபாவை தரிசிப்பதற்காக வருவார்கள். அந்த நேரத்தில் இவர் இந்த தாவாவை முன்னெடுத்தால் இஸ்லாம் எல்லா புறமும் சென்று சேர்ந்து விடும் என்ற இந்த ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மஷூராவை கூட்டுறா. யார் அப்படின்னா வலீத் இப்னு முகீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். இவன் தலைமையில ஒரு மஷூரா நடக்குது. என்ன செய்யலாம்? அவங்க சொன்னாங்க, நீயே ஒரு ஐடியா கொடு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவன் சொன்னா, இல்ல நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லுங்க, எது சரியான கருத்தோ அதை நான் செயல்படுத்துகிறேன். அப்ப எல்லாரும் ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நம்ம அவரை ஜோசியக்காரன் சொல்லிடுவோமா, ரசூலுல்லாஹ்வை ஜோசியக்காரன் சொல்லிடுவோம். அப்ப அவன் சொன்னா, ஜோசியக்காரன் மாதிரி இல்லையே, அவருடைய பேச்சு அது மாதிரி இல்லையே, அவர் எந்த வசனங்களை ஓதுகிறாரோ அது ஜோசியத்தை போன்று இல்லையே. சரி நானா. இன்னொருத்தர் சொன்னாரு, அவரை பைத்தியக்காரன் சொல்லிடுவோமா, பைத்தியக்காரன் நம்ம பார்த்துருவோம், அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக அவருடைய வார்த்தை இல்லையே, அவருடைய தோற்றமும் அப்படி இல்லையே.
இப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, அவரை கவிஞர் என்று சொல்லலாமா? இப்ப நம்ம மக்களை எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருக்கோம். கவி நடை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்ப அவருடைய சொற்றொடர் கவிதை மாதிரி இல்லையே, வேற ஏதாவது. கடைசியா சொன்னாங்க சூனியக்காரன் சொல்லலாமா அப்படின்றாங்க. அதுக்கும் அவன் சொன்னா, சூனியத்தினுடைய வகை எல்லாம் எனக்கு தெரியும், அவர் சூனியக்காரனும் அல்ல. அப்ப என்னதான் சொல்றது அப்படின்னு கேட்டான். எதுவுமே இல்லை, என்னதான் சொல்றது? கடைசியில அவன் யோசிச்சு சொன்னா, நீங்க சொன்ன 4 கருத்துல இந்த சூனியன்றது ஓரளவு பொருத்தம். எப்படி பொருத்தம் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவர் எதையோ ஒன்ன ஓதுறாரு, அது மூலமா என்ன ஆயிருது அப்படின்னா, தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்து சண்டை வந்துருது, கணவனுக்கும் மனைவியிலிருந்து சண்டை வந்துருது. இப்படி ஒரு சூனியத்தை இவருடைய அந்த வார்த்தைகள் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி நம்ம இதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் இவனை குறித்து அதே சூரத்துல் முத்தஸிர்ல வசனத்தை இறக்குறான். இவனை குறித்து ஒரு 15 வசனங்கள் இறக்கப்படுகிறது. இவன் என்ன பண்ணா, அல்லாஹ்வுடைய தீன எப்படியா தடுத்து நிறுத்திடலாம், அவர் எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணி நிறுத்திடலாம்னு நினைச்சா, ஆனா இவனுடைய இந்த எந்த ஒரு பிளானும் எடுபடாது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கண்டிச்சு ஒரு 15 வசனங்களை இறக்குறான். இதுக்கடுத்து ஹஜ்ஜுடைய காலம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உக்கால், துல் மஜாஸ், இது போன்ற இந்த சந்தைகள் ரொம்ப பிரபலமான சந்தைகள், மக்கால உள்ள சந்தைகள். அந்த சந்தைகள்ல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் ஒரே இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற இந்த அழைப்பு பணியை விடும்போதெல்லாம் இவன் பின்னாடி நின்றுகிட்டு, இவர் சூரியக்காரரு, இவர் பைத்தியக்காரரு, இவரை நம்பாதீங்க, இவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பின்னாடி நின்றுகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது போன்ற வார்த்தைகளால் இவன் பரிகசித்து வந்தான். இதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம் முடிகிறது. இன்னொரு பண்ணி பார்த்தாங்க, எதையும் வேலைக்கு ஆகல. 3 வகையான இடையூறுகளை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இடையூறு பரிகாசம், ரசூலுல்லாஹ் கேலி செய்யறது. 2வது வகையான இடையூறு என்ன அப்படின்னா, சந்தேகங்களை கிளப்பி விட்டாங்க. எப்படி கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல ஒரு குகைக்கு போறாரு, இரவு ஃபுல்லா இங்க தங்குறாரு. காலையில அவர் எதையோ கற்பனையில பார்த்தது அப்படின்னா இங்க சொல்றாரு, ஏதோ சொர்க்கம் இருக்குங்கிறாரு, நரகம் இருக்குங்கிறாரு, நல்லது செஞ்சா சொர்க்கத்துல பாலாறு தேனாறு ஓடுங்கிறாரு, நரகத்துல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா நரகத்துல நெருப்புல அல்லாஹ் உங்களை போட்டு வாட்டுவோம் அப்படிங்கிறாரு. இப்படி ஏதோ கற்பனை அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்க இந்த குறைஷிகள். ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வகுல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் அழியக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. அடுத்ததாக இவர்கள் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லி பார்த்தாச்சு கேட்கல, அடுத்து என்ன பண்ணுவோம், துன்புறுத்தல்ல இறங்குவோம். சொல்லி பார்த்தோம் கேட்கல, துன்புறுத்தல்ல இறங்குவோம், சித்திரவதை கொடுத்துவோம். வார்த்தை ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவு அவர் கடந்து விட்டார். உடல் ரீதியாக நம்ம என்ன செய்வோம், வலியை கொடுப்போம். இப்ப ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியாது, ஏன்னா முன்னாடி யார் இருக்காலும் அபூ தாலிப் இருக்காரு, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பெரிய குடும்பம், ஹாஷிம் முத்தலிப் குடும்பம், 2 குடும்பம் சேர்ந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, முஸ்லிம்களாக மாறினார்களோ அவர்களை சித்திரவதை செய்வோம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, செல்வந்தர்களை விட ஏழைகளும் அடிமைகளும் தான் இந்த இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்துல சத்தியத்தை நோக்கி அவங்க தான் முதல்ல. அப்ப அதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எஜமானர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், தங்களிடம் இருந்த அந்த அடிமைகளை சித்திரவதைப்படுத்த தயாரானார்கள். அதே நேரத்தில் ஒரு செல்வந்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அபூ ஜஹல் நேரடியாக போய் என்ன பண்ணா மிரட்டினான், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க செல்வத்தை பறிச்சுட்டு விட்டுருவோம், நேரடி மிரட்டல் கொடுக்கப்பட்டது. இப்ப எப்படி துன்புறுத்தினாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அப்படின்னா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான். இவருடைய அக்கா ஒரு அத்தர் வியாபாரி. எந்த அளவிற்கு நறுமணம் வீசும் என்றால், இவர் ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டு ஒரு சாலையில் நடந்தால் அவர் அந்த சாலையை கடந்ததற்கு பிறகும் அந்த நறுமணம் வாசம் அங்கே இருக்கும். அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம் முஸாப் கடந்து சென்றிருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறார்.
துரத்தப்பட்டு அவர் ஒரு சஹாபியாக மாறி பிற்காலத்தில் இஸ்லாமிய தாவாவை மதீனாவுக்கு கொண்டு சென்று மரணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை பார்த்து அழுகிறார்கள், கஃனிடுகிறார்கள். தலையை போற்றினால் கால் திரிகிறது, காலை போற்றினால் தலை திரிகிறது. அதற்கு பிறகு இத்துகீர் என்று சொல்லக்கூடிய அந்த புற்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃனிட்டு அடக்கிறார்கள். அப்படிப்பட்ட செல்வந்தர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. இதற்கு பிறகு சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு இவரையும் சித்திரவதை செய்தார்கள். இவரை அடித்து சுயநிலவை இழக்கும் அளவிற்கு இவரை அடித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய வரலாற்றை கேட்டு அழாதவர்கள் யாரும் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருப்பு நிற அடிமை. அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். எப்படி என்றால், கழுத்திலே கயிறை கட்டி அவருடைய ஆடைகளை களைந்து சிறு குழந்தைகளுடைய கையில் அந்த கயிறு கொடுக்கப்படுகிறது. மக்காவினுடைய வீதிகள் முழுவதும் அவர் இழுத்து வரப்படுகிறார். கல்லும் முள்ளும் உள்ள பாதை, உடம்பில் உள்ள தோள்கள் எல்லாம் கிழிந்த ரத்தம் ஓடுகிறது. இறுதி வரை சொன்னார், அஹத் அஹத் அஹத். அடுத்ததாக என்ன செய்தார்கள்? அவரை கட்டி வைத்து அவர் மீது ஒரு பாதையை வைத்து கேட்டார்கள், உடனடியாக நீ மதம் மாற வேண்டும், உண்மையான மார்க்கத்தின் பக்கம் வா, லாத் உஸ்ஸாவை நீ ஏற்றுக்கொள். எவ்வளவு சித்திரவதை! இறுதி வரை சொன்னார்கள், அஹத் அஹத் அஹத். யாருடைய உள்ளத்தில் இந்த ஏகத்துவம் புகுந்து விட்டதோ, யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் புகுந்து விட்டதோ, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கான உதாரணம் இவர்கள். இன்று ஒரு உதாரணத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பலஸ்தீனிலே. அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் தான் இந்த சஹாபாக்கள். உறுதியோடு இருந்தார்கள் தௌஹீதில். இழப்பதற்கு நாங்கள் தயார் உயிரை. ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு வேறு கடவுளை வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த சித்திரவாதையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்து அவருக்கு அந்த காசை கொடுத்து அவரை விலக்கி வாங்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒட்டுமொத்த குடும்பமும் சித்திரவதை செய்யப்பட்டது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், தாய், தந்தை, மகன் மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக தாக்கப்பட்டு உயிர் நீத்தார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து சுடு மண்ணிலே அவரை படுக்க வைத்து அவருடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை வைத்து குத்தி ஷஹீதாக்கப்பட்டார். மகனுடைய பார்வைக்கு முன்னால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்லும் போதெல்லாம் சொல்வார்கள், யா அஹ்ல யாசிர், யாசிருடைய குடும்பமே, ஃபஸ்பிர், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்வார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து சென்று ஒரு தண்ணீரில் வைத்து அவரை முக்குகிறார்கள். மூச்சு திணறுபவர்களுக்கு, லாத் உஸ்ஸாவை நீ ஏற்றுக்கொள் என்று அவருடைய முகம் முக்கப்படுகிறது. அந்த நேரத்துல வேற வழியே இல்லாம, அந்த வலி வேதனை தாங்க முடியாம அவர் சொல்லிவிடுகிறார், நான் லாத் உஸ்ஸாவை ஏற்றுக்கொண்டேன் என்று. அவரை விட்டுவிட்டு எல்லோரும் சென்றவுடன் மனம் துடிதுடித்து ஓடுகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில். அல்லாஹுடைய தூதரே, நான் மோசம் போய்விட்டேன், நான் அல்லாஹை மறுத்து விட்டேன், என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, வேதனை தாங்க முடியாமல் நான் சொல்லிவிட்டேன். உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான். யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் உறுதியாக இருந்து ஏதோ ஒரு தண்டனையின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வாயிலவில் சொல்லிவிட்டால் அவர் கவலைப்பட வேண்டாம், அவருடைய தௌஹீத் பரிபூர்ணமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி அவரை சமாதானப்படுத்தினார். அதற்கு பிறகு ரோம் நாட்டு அடிமை ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி, இவர்களை துடிதுடிக்க அவர்களை அடித்தார்கள். அடித்த அடியில் இவருடைய கண் பார்வை செல்லும் அளவிற்கு இவர்களை அடித்தார்கள். அந்த நேரத்தில் கண் பார்வை சென்றவுடன் சொன்னார்கள், இதோ லாத் உஸ்ஸாவுடைய கண்ணை பறித்து விட்டது. அந்த பெண் சொன்னால், லாத் உஸ்ஸா பறிக்கிற, இது என்னுடைய இறைவனுடைய புறத்தில் இருந்து ஏற்பட்டது. அடுத்த நாளே இறைவன் பார்வையை கொடுத்தான். உள்ளத்தில் இருந்த அந்த தவக்குள், உள்ளத்தில் இருந்த உறுதி, இந்த உறுதிதான் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் ஹப்பாப் இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் இவருடைய எஜமானி இவரை
நெருப்பிலே படுக்க வைத்து அந்த நெருப்பை அவள் மூட்டுவாள். அவருடைய உடலில் உள்ள கொழுப்பு உருகி வந்து அந்த நெருப்பை அணைக்கும். அந்த அளவிற்கு வேதனை செய்யப்பட்டார் கப்பாப் இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இவர்களில் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருபோதும் திரும்பவில்லை. ஒன்று உயிரை இழந்தார்கள், அல்லது சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இப்படி சஹாபாக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருந்த அந்த குறைஷிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓரளவு ரொம்ப செல்வந்தருங்கிறனால அவங்களால் முடிந்த அளவிற்கு பணத்தை கொடுத்து சிலரை விலைக்கு வாங்கினார்கள். அப்ப அவரோட தந்தை சொன்னாங்க, மகனே, எவ்வளவு திடகாத்திரமான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களை நீங்க விலை கொடுத்து வாங்கினா உங்களுக்கு பக்கபலமா இருப்பார்களே, ஏன் இந்த பலவீனமான அடிமைகளை நீங்க வாங்குறீங்க? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்விற்காக நான் இதை செய்கிறேன். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சூரத்துல் லைலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து இறக்கினார். அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபத்துல்லாஹ்வில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நீங்கள் அங்கே தொழக்கூடாது என்று சொன்னாலும் அவர்கள் மீறி தொழுதார்கள். அதனால் ஒரே கயிறிலே 2 பேரும் கட்டப்பட்டார்கள். கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த கயிறை எப்படியாவது அவைத்து விட்டு மீண்டும் தொழுதார்கள். இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த குறைஷிகளால். இப்படி பல சித்திரவதைகளுக்கு பிறகு குறைஷிகள் இதிலும் தோல்வி கண்டார்கள். அடிச்சு இவங்களை பயன்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உள்ளத்தால் அவன் உறுதியா இருந்தனால இதுவும் ஈடுபடல. மூணாவது ஒரு ஆப்ஷன் எடுத்தாங்க. பாத்தில் எப்பவுமே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா முதல்ல ரத்த சூடா இருக்கிற மாதிரி அடிப்போல் ஒரு கோல் இருக்கும். கடைசியில் அது எதுவும் ஈடுபடல அப்படின்னா அப்படியே படிப்படியா இறங்கி வரும். நேரா போனாங்க அபூ தாலிபுடைய வீட்டுல போய் சொன்னாங்க, நீங்க உங்க மகனை நிறுத்தல அப்படின்னா, உங்க மகன் எங்களுடைய சிலைகளை ஏசுகிறார், எங்களுடைய சிலைகளை அவர் தவறு என்று சொல்கிறார், எங்களுடைய மத குருமார்களை அவர் திட்டுகிறார், அவரை நிறுத்தவில்லை என்றால் நீங்கள் பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. அபூ தாலிப் எல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் திருப்பி கண்டினியூ பண்ணாங்க தாவாங்க. 2வது முறை அதே கூட்டம் திருப்பி சென்று மீண்டும் மிரட்டியது. அப்போது அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், என் மகனே, நான் வயோதிகத்தினுடைய இறுதியில் இருக்கிறேன். இதோ இன்னும் சில நாட்களில் என்னுடைய நாட்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை கருத்தில் கொண்டு நீ இதை கொஞ்சம் நிறுத்திக்கலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியனை என்னுடைய வலது கையில் கொடுத்தாலும் சந்திரனை என்னுடைய இடது கையில் கொடுத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை நான் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு அபூ தாலிப் சொன்னார்கள், மகனை நீ தொடரு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ தொடரும். 3வது முறை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வாலிபனை கூட்டிட்டு வந்தாங்க. அமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், ரொம்ப அழகான ஒரு பையன். அவனை கூட்டிட்டு வந்து அபூ தாலிபை இவரை வச்சுக்கோங்க, நீங்க முகமது என்று கொடுத்துருங்க, முகமதுக்கு பதிலா நீ இவரை வச்சுக்கோங்க, முகமது என்று கொடுத்துருங்க. அபூ தாலிப் சொன்னாரு, எப்படி யாரோ ஒரு பையனுக்கு நான் சோறு போட்டு வளர்க்கணும், என்னுடைய சொந்த மகனை எடுத்து சென்று நீங்க வெட்டுவீங்களா, கொலை பண்ணுவீங்களா? இதெல்லாம் சரியா? இதெல்லாம் சரியான நடைமுறையா? உங்களால முடிஞ்சவரை பார்த்துக்கங்க அப்படின்னு அபூ தாலிப் இந்த 3 சந்திப்பிலும் குறைஷியர்களை அவர் சமாதானப்படுத்தி, அதே நேரத்தில் சில நேரங்களில் கோபத்தோடு பேசி அனுப்பி விடுகிறார். இதற்கு பிறகு அபூ லஹப் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் சரி அடிச்சு பார்த்தோம் கேட்கல, அவரை போய் எச்சரிக்கை செஞ்சு பார்த்தோம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை ருக்கையா, உம்மு குல்சூம் அவர்கள் இருவரையும் இந்த அபூ லஹபுடைய 2 மகன்கள் திருமணம் செய்திருந்தார்கள். பிறகுதான் வேற நபித்தோழர்கள் திருமணம் செய்தாங்க. அது வரைக்கும் இவர்கள் மனைவியாக இருந்தது இவருடைய 2 மகனுக்கு உத்துபா, உத்தைபா என்று சொல்லக்கூடிய அபூ லஹபுடைய 2 மகன்கள் திருமணம் செய்திருந்தார்கள். அந்த 2 மகனையும் நிர்பந்தித்து அவரையும் தலாக் விட்டு அப்படின்னு அபூ லஹப் என்ன பண்ணா, தலாக் விட்டான். இப்படி சித்திரவதை பண்ணான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் அப்துல்லா சிறு வயதில் இறந்த போது கேலி கிண்டல் செய்தால், இவருக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு, இவரு இறந்துட்டாரு அப்படின்னு கிண்டல் பண்ணான்.
அடுத்து என்ன பண்ணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொடி கற்களை கொண்டு வீசிக்கொண்டே இருந்தால் ரத்தம் வடியும் வரை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ சித்திரவதை பண்ணி பார்த்தான். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுடைய மனைவி உம்மு ஜமீலா இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் என்னை பத்தி இந்த முகமது ஏதோ திட்டினாராமே, அல்லாஹ் அந்த வசனமாலாம் இறக்கியிருக்கானாமே, இவரை நான் ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி குளவிக்கல்ல எடுத்துட்டு போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அங்க தூக்கிட்டு போறா, அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அவனுடைய பார்வையை அல்லாஹ் பிடிக்கிறான், பார்க்க முடியாம ஆக்கிடுறான். ரசூலுல்லாஹ் முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்காங்க. போய் கேட்கிறான், அபூபக்கரே ஒரு தோழர் எங்கே? அபூபக்கரே ஒண்ணுமே புரியல, பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை கேட்கிறா அப்படின்னு உடனே, எங்க ஒரு தோழர் அவரை கவிதை திட்டாராமே, என்னை பத்தி நான் விறகு சுமக்கும் பெண் நரகத்தின் நுழைவாள் அப்படின்னு கவிதையில திட்டுறாராமே, எங்க அவரு அப்படின்னு உடனே அபூபக்கரே ஒண்ணுமே புரியல. அவர் வந்தா சொல்லுங்க, நான் அவருடைய வாயிலேயே வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்க போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன ஆச்சரியமா இருக்கு, பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எங்கன்னு கேட்கிறாளே அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பார்வையை அல்லாஹ் எடுத்து விட்டான், என்னை பார்க்காதவாறு அவன் ஆக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை, சிக்கல் மேல சிக்கல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல ஏதாவது சமையல் செஞ்சிருந்தாங்கன்னா அதை தூக்கி குடலை போடுறது, அசிங்கங்களை தூக்கி போடுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் முற்களை தூக்கி போடுவது, இப்படி ஒவ்வொரு சித்திரவதையாக தொடங்கியது. அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து வந்தார்கள். எடுத்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் வைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சஜதால எந்திரிக்க முடியல, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான் உட்கார்ந்து. இதை யாரு சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஒரு பலம் இல்லை, நான் பலவீனமானவனாக இருந்தேன், என்னால தடுக்க முடியல. இப்படி எல்லாரும் வச்சு சிரிச்சாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த குடலை அகற்றியதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலிருந்து எழுந்தார்கள். எழுந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள், இந்த 7 நபர்களை நீ பார்த்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னது. பத்ருடைய போர்க்களத்தில் இவர்கள் 7 நபர்களும் கொல்லப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை பொறுமையா இருந்தாங்க. 13 ஆண்டுகள் பொறுமை, சகிப்புத்தன்மை. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உமையா பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய இவன் புறம் பேசிக்கொண்டும் குறை பேசிக்கொண்டும் திரிந்தான். இவனை பத்தி அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு சூரா இருக்கிறா, வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, புறம் பேசிக் கொண்டிருப்பவன் குறை சொல்லக்கூடியவனுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை இறக்கினார். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹுடைய இல்லத்திலே தன்னுடைய தாவாவை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். மக்கத்து குஃபார்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்தாலும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதற்கு பிறகு இவர்கள் சில உக்திகளை கையெடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி நம்ம அடிச்சு பார்த்தோம் கேட்கல, நம்ம வந்து மிரட்டி பார்த்தோம் கேட்கல, கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமாதான பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு, அதுல நடந்த விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டமோ என்பதை நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களை ஒரு சஹாபி திருமணம் செய்திருந்தார், அவருக்கு அதனால் துல் நூரைன் என்கின்ற பெயர் வந்தது. அது யார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களையும் அடுத்தடுத்து என்ன செய்தார்கள், திருமணம் செய்தார்கள். ஒரு போருக்கு செல்ல முடியாமல் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ரொம்ப மரணிக்கின்ற நிலையில் இருந்த பொழுது உஸ்மானிடம் போருக்கு போன. அப்ப அந்த மகள் இறந்ததற்கு பிறகு இன்னொரு மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதனால் 2 ஒளிகளை கொண்டவர் துல் நூரைன் என்கின்ற அந்த பெயர் அவளுக்கு வந்தது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் எடுத்திருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்த தாவாக்கு முன்னாடி, அதாவது இந்த சஃபா மலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை ஆரம்பிச்சாங்க இல்லையா,
இதுக்கப்புறம் வந்து அந்த பரிகசித்தல் இது போன்ற விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சில வசனங்கள், ஒரு சில வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. எப்பெல்லாம் இந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹ் பரிகசித்து பேசினாங்களோ அப்பெல்லாம் சில வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. அதுல ஏதாவது ஒரு 2 அல்லது 3 வசனங்கள் என்ன பண்ணுங்க, தேடி எடுத்து அதனுடைய விஷயம் என்ன, எதுக்காக அந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு, என்ன விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எடுத்து வாருங்கள். இன்ஷா எந்த 3 வசனமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த சஃபா மலையினுடைய சம்பவத்திற்கும் அதற்கு இடையில் நடந்த சில சம்பவங்களுக்கும் ஒரு சில வசனங்கள், நிறைய வசனம் இறக்கப்பட்டுச்சு. அது ஏதாச்சும் 2 அல்லது 3 வசனங்களும் இன்ஷா நீங்க என்ன பண்ணுங்க, தொகுத்து எடுத்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதற்கான பதிலை நாம் பார்த்துவிட்டு அதற்கான பதிலை தெளிவுபடுத்துவோம். அதே போன்ற ஒரு 3 அறிவிப்புகள் என்ன அப்படின்னா, முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ரமலானுடைய முதல் பிறையிலே நம்ம சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நம்ம அதை கேட்டதான் என்ன பண்ண முடியும், அதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதரர்கள் தொடர்ச்சியாக வருகிறீர்கள். ஆனால் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியவே உங்களுடைய நண்பர்களை இன்ஷா அல்லாஹ் அழைத்து வாருங்கள். இதுவும் ஒரு வகையான தாவா தான். உங்களுடைய நண்பர்களை அழைத்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிக்கிறதுங்கிறது ஒரு வகையான தாவா தான். இன்ஷா அல்லாஹ் அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அதே நேரத்தில் அல் ஃபுர்கானில் நடக்கக்கூடிய உரைகள், ஜும்ஆவுடைய உரைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இது போன்ற ரமலான் சிறப்பு உரைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் நம்முடைய சமூக வலைதளங்களில் யூடியூப் பக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் அது பகிரப்படுகிறது. அதனால் யாரெல்லாம் இந்த அல் ஃபுர்கான் குரூப்ல இல்லையோ, வாட்ஸ்அப் குரூப்ல இல்லையோ, உங்களுடைய எண்ணை கொடுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுல வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 அறிவிப்புகளோடு இன்றைய தினத்தினுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.